Hi friends, welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாம ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு தான் டிப்ஸ் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டென்ஷனே இல்லாம ஃப்ரீயா வேலை பார்க்கலாம். சோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லயுமே டோரை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த டோரில் இருக்க ஹேண்டில் வந்து இந்த மாதிரி தான் போய் செவுத்துல இடிக்கும். இதே மாதிரி கண்டினியூஸாக இடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த செவுத்துல ஒரு விதமான பள்ளம் மாதிரி மார்க்கிங்ஸ் விழுக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஆகாமல் நம்மளோட செவுத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சுருப்போம். இந்த ஸ்பாஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஹார்டாகவும் இருக்கும், இன்னொரு சைடு வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். அந்த ஹார்டாக இருக்க சைடுக்கு பின்னாடி இந்த மாதிரி நம்ம ஒரு டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுடலாம். இப்போது இதை நம்ம கரெக்டாக அந்த ஹேண்டில் இடிக்கிற இடத்துல செவுத்தில் ஒட்டி விட்டுடலாம். இனிமேல் எவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணினாலும் அந்த டோரோட ஹேண்டில் வந்து செவுத்தில் போய் இடிக்கவே இடிக்காது. ஸோ இதனால் நம்மளோட டோர் ஹேண்டிலும் சேஃபாக இருக்கும், அதே மாதிரி செவரும் சேஃபாக இருக்கும். உங்கள் வீட்டு செவுத்துலையும் டோரோட ஹேண்டில் இடிச்சதுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஒட்டி விட்டுருங்க. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நெயில் பாலிஷ் போட்டுக்கிறதுங்கிறது மேக்ஸிமம் எல்லா லேடிஸ்க்குமே ரொம்பவே பிடிச்ச விஷயம். பட் நம்ம நெயில் பாலிஷ் போடும்போது பார்த்தோன்னா அந்த நெகத்தை சுற்றி இருக்க ஸ்கின்லையும் அந்த நெயில் பாலிஷ் பற்றும். அதுக்கப்புறமா அதை நம்ம தொடச்சாலும் கூட அவ்வளோ ஈஸியாக போகாது. அந்த மாதிரி இனிமேல் யாரும் கவலைப்பட வேண்டாம். ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை விரலில் தொட்டுட்டு அதை நீங்கள் நெகத்தில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த நெகத்துக்கு சைடில் இருக்க ஸ்கின்லையும் படுற மாதிரியே அப்ளை பண்ணி விடுங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த சைட் ஸ்கின்லையுமே நெயில் பாலிஷ் கொஞ்சம் பட்டிருக்கு. இதை நம்ம இந்த மாதிரி லைட்டாக விரல் வச்சு தேய்ச்சி விட்டாவே போதும். ரொம்ப ஈஸியாகவே அந்த நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிடும். எக்ஸ்ட்ரா ஸ்கின்னில் ஒட்டிகிட்டு இருந்த நெயில் பாலிஷை நான் இன்னொரு கட்டை விரலால் தொடச்சி எடுக்கவும் அதில் ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இனிமேல் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைனா லைட்டாக வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லையுமே பூரி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுருப்போம். இது வந்து ரொம்ப பழசாக போச்சுன்னா இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பழைய கரண்டியை வச்சு நம்ம ரொம்பவே சூப்பராக கிச்சனுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசர் செய்யலாம். இந்த கரண்டியோட ஹேண்டிலில் நம்ம ஒரு கயிறை கட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கிச்சனில் இருக்க கபோர்டில் மாட்டி விட்டுட்டோன்னா போதும். இதை வந்து நம்ம ஸ்பூன் இல்லை கரண்டிலாம் மாட்டி வைக்கிற ஒரு ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரண்டியில் இருக்க ஒவ்வொரு ஸ்பேஸ்லையும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் கரண்டியை மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்பூன் இல்லைனா கரண்டியை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிச்சனில் ஆணி அடிக்காமலேயே நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கரண்டி ஸ்டாண்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு கேரமல் பாப்கார்ன் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா அரை கப் வந்து நான் கார்ன் கர்னல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பட்டர்லேயே கார்ன் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த கார்ன் வந்து இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு நம்ம மூடிடலாம். நான் வந்து குக்கரோட மூடியை லாக் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் மேலே வச்சுருக்கேன். பாப்பிங் சவுண்ட் வந்து நின்னதுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட பட்டர் பாப்கார்ன் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்மளோட கேரமல் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம பேன் மேலே வச்சுக்கலாம். இப்போ நான் அரை கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சீக்கிரமாக மெல்ட் ஆகணுங்கிறதுக்காக 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வந்தோன்னா நம்மளோட சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி தான் நுர பொங்க வரும். இப்போ நம்ம இது கூடவே ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அந்த சுகரோட மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்ச நேரத்திலேயே அது நல்லா நுர பொங்கி இந்த மாதிரி திக்காக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பாப்கார்னை இந்த கேரமலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அந்த கேரமல் எல்லாமே பாப்கார்ன் மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆயிருச்சு.
நம்ம இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே யூஸ் பண்ணினதுனால அந்த கேரமல் எதுவுமே நம்மளோட பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஈஸி. இந்த ஆடி எக்கோ பேக்கோட குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே 100% ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் சரி எந்த கெடுதலும் இல்லை. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். வெங்காயம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம இன்றைக்கி வெங்காயத்தை வச்சு டாய்லெட்டை எப்படி கிருமியே இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை ரஃப்பாக சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட வெங்காயத்தை நல்லாவே சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இதில் எந்த சக்கையும் இல்லாமல் ஜஸ்ட் அந்த வெங்காயத்தோட ஜூஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்துக்கு நேச்சுரலாகவே ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அதை நம்ம கிருமிகள் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். அதேமாரி பேக்கிங் சோடா வந்து நேச்சுரலாகவே பேட் ஸ்மெல் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு லிக்விட் கிடைக்கும். இந்த மாதிரி கிச்சனில் இருக்க சிங்க், வாஷ் பேஷன்லாம் பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம இந்த லிக்விடை ஊற்றி விட்டோன்னா அதில் ஏதாவது கிருமி இருந்தாலும் டெஸ்ட்ராய் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பேட் ஸ்மெல்லும் போயிடும். வெங்காயத்தில் வர பஞ்சன் ஸ்மெல் வந்து பூச்சிகளுக்கு சுத்தமாகவே பிடிக்காது, முக்கியமாக கரப்பாம்பூச்சிக்கு பிடிக்காது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஜன்னல் ஓரம், கதவு ஓரம்னு எங்கெல்லாம் பூச்சி வருமோ அங்கெல்லாம் இந்த ஸ்ப்ரேயை 1 வாரத்துக்கு தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பூச்சி சுத்தமாக வராது. நீங்கள் ஒரு வாட்டி ரெடி பண்ணினா ஆனியன் ஜூஸை 2 நாள் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் புதுசாக ரெடி பண்ணுங்கள், அப்போ தான் எஃபெக்ட் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க டாய்லெட் பேசின்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஃப்ளஷ் பண்ணினாலும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் இருக்கும். அந்த கிருமிகளை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஆனியனில் ரெடி பண்ணின சொல்யூஷனை அந்த பேசின் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றி விட்டுறலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ப்ரஷ் வச்சு நீங்கள் டாய்லெட் பேசின் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க. பர்டிகுலராக அந்த சீட்டிங் பிளேஸில் இருக்க இடுக்குலெல்லாம் நல்லா ரப் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் டாய்லெட்டில் இருக்க கிருமிகளும் பேட் ஸ்மெல்லும் ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது லைட்டாக கரை இருந்தால் கூட ரிமூவ் ஆகிடும். வாரம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் டாய்லெட்டில் கரையும் படியாமல் இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்பவே சிம்பிளாக இந்த கிளிப்பையும் டபுள் சைட் டேப்பையும் வச்சு ஒரு ஹோல்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். கிளிப்போட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக டபுள் சைட் டேப்பை கட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி கிளிப்போட சைடில் ஒட்டி விட்டுருங்க. இந்த கிளிப்பை நான் சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்க கபோர்டில் டவலை ஹேங் பண்ணி வைக்கிறதுக்காக ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம கிளிப்பில் டவலை போட்டு வச்சுருக்கிறதுனால ஒவ்வொரு டைமும் சிங்க் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஈரக்கையை நம்ம துண்டில் துடைக்கிறதுக்கு நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் சிங்க்குக்கு பக்கத்தில் துண்டு மாட்டி வைக்க எந்த ஹோல்டரும் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பில் டபுள் சைட் டேப்பை ஒட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு கிளிப்பை பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டு டோரில் இந்த மாதிரி சாவி மாட்டி வைக்கிறதுக்காக ஒட்டி வச்சுருக்கேன். நிறைய பேர் வீட்டில் பார்த்தோன்னா சாவியை அந்த டோரோட லாக்லேயே வச்சுருப்பாங்க. சின்ன பசங்க இருக்க வீட்டிலலாம் பார்த்தோன்னா அந்த சாவி வந்து ஈஸியாகவே மிஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் எப்போவுமே நம்மளோட சாவி சேஃபாக இருக்கணும்னா நம்ம வீட்டில் இருக்க டோர்லேயே இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு ஹூக் மாதிரி ஒட்டி வச்சுட்டு அதில் நம்ம சாவியை மாட்டி வச்சுக்கலாம். ஸோ நமக்கும் அவசரமாக எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டு இருக்கும்போது சாவி தேடுற வேலை இருக்கவே இருக்காது. சாவியும் சேஃபாக இருக்கும். இந்த கிளிப்பை நீங்கள் கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம், ஹால்னு எங்கெல்லாம் ஹூக் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் ஆணி அடிக்கணுங்கிற டென்ஷன் இருக்காது. பட் நீங்கள் யூஸ் பண்ணுற டபுள் சைட் டேப் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.